நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை அடுத்த பரந்தூர்ல ஒரு விமான நிலையம் அமைக்க நம்ம அரசாங்கம் திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்காக ஒரு 25,000 30,000 கோடி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு மேசிவான ப்ராஜெக்ட்டை மேற்கொண்டு அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி போகணும் அப்படின்னா, நிச்சயமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு கிளியரன்ஸ் ஆனது வேணும். கிளியரன்ஸ் அப்படின்றதுல இந்த ப்ராஜெக்ட் நீங்க தாராளமா ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் கிட்ட இருந்தும் ஒரு அப்ரூவல் வந்தாதான் இந்த மாதிரியான ஒரு ஏவியேஷன் ப்ராஜெக்ட்டை நம்மளால ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி போக முடியும். ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கான கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் போன வருடம் ஜனவரி மாதம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று சப்மிட் பண்ணாங்க. அதாவது கிளியரன்ஸ்க்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாங்க. இப்படி சப்மிட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ல மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புனாங்க. இப்போ ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க எழுப்பின எல்லா கேள்விகளுக்கும் நம்ம டிட்கோ சார்பா பதில் அளிக்கப்பட்டிருக்கு. இவங்க அளிச்ச பதில் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஸ்டியரிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே கூடிய விரைவில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸ்டியரிங் கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்றது வேற யாரும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஹோம் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இவங்க எல்லாம் இந்த வாரம் சந்திக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த சந்திப்புல நிச்சயமா இந்த ஏர்போர்ட்டுடைய கிளியரன்ஸ் பத்தி பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சார்பா சப்மிட் செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ல இருந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கப்பட்ட நிலையில இவங்க எல்லாம் மீட் பண்ண போறாங்க அப்படின்னும் போது நிச்சயமா இந்த ப்ராஜெக்டுக்கான அப்ரூவல் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மாதத்துல இந்த ஏர்போர்ட்டுக்கான அப்ரூவலை மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டுக்கான சைட் கிளியரன்ஸ் கூடிய விரைவில் கிடைக்கும் பட்சத்துல அடுத்து என்ஓசிஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. 2023 டிசம்பர் மாதம் மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு என்ஓசி கொடுத்துட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. என்ஓசி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்க லேண்ட் அக்வசிஷன் டீடைல்ஸ் சர்வே நம்பர் வாரியா சப்மிட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்த ப்ராஜெக்டுக்கான சைட் கிளியரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சைட் கிளியரன்ஸ் கிடைச்சது அப்படின்னா ப்ராஜெக்ட் கிளியரன்ஸை டிட்கோ அப்ளை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் லாங்கரா எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு ஏர்போர்ட் வேண்டாம் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு காலம்தான் பதில் சொன்னோம். இதே மாதிரி சென்னையில இருந்தும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில இருந்தும் தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.